அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சாண்டி. அவளுடைய பெயர் சுசீலா. அவளுக்கு 35 வயது இருக்கும். நான் தற்போது சென்னை பல்லாவரத்தில் வசித்து வருகிறேன். நான் என் நண்பனின் கல்யாணத்துக்கு போகும்போதுதான் என் நண்பன் தான் சுசீலாவை அறிமுகம் செய்து வைத்தான். நானும் அப்போது சர்வசாதாரணமாக பேசிவிட்டு சென்றேன். மீண்டும் அடுத்த நாள் காலையில் அவளை சந்திக்க நேர்ந்தது. நானும் ஹாய் என்று அவளிடம் அறிமுகமாகி பேசி கொண்டிருந்தேன். அப்போது திடீரென அவளுடைய கணவனும் வந்துவிட்டான். அவனிடமும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். சாப்பாடு பரிமாறும் இடத்திற்கு சென்று வேலையும் செய்தேன். கீழே கல்யாணமும் முடிந்தது. எல்லோரும் மேலே வந்தாங்க. நான் எல்லோருக்கும் சாப்பாடும் பரிமாறினேன். அவளும் அவனுடைய பையனும் வந்தான். நான் அவர்களுக்கு அதிகமாக பணிவிடையும் செய்தேன். அப்படியே அவளிடம் பேசிக்கொண்டே வேலையும் செய்து கொண்டிருந்தேன். ஒரு வாரம் சென்றது. நான் பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு சென்று தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருந்தேன். அப்போது சுசீலா அங்கு வந்திருந்தாள். நான் இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கேட்டேன். அதற்கு அவளோ உன்னைதான் பார்க்க வந்தேன் என்று சொல்லி நக்கலாக சிரித்தாள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் டீ கடைக்கு வாங்களேன், டீ குடிக்க போவோம் என்று அவளை நான் அழைத்தேன். ஆனால் அவளோ வரவில்லை என்று சொல்லிவிட்டாள். நானும் சரி பாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அதற்குள் அவளோ என்னை தடுத்து நிறுத்தி என்னுடைய ஃபோன் நம்பரை கேட்டாள். நானும் அவளுக்கு என்னுடைய நம்பரை கொடுக்க உடனே அவளுடைய நம்பரிலிருந்து எனக்கு ஒரு மிஸ்டு காலும் கொடுத்தாள். உடனே நானும் அவளுடைய பெயரை குயின் என்று சேவ் செய்து விட்டேன். அங்கிருந்து நான் கிளம்பினேன். ஆனால் அதன் பிறகு அவளிடம் நான் பேசவில்லை. 2 நாள் கழித்தது. ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக அவளுக்கு மெசேஜும் அனுப்பினேன். 1 மணி நேரம் கழித்து அவளிடமிருந்து மீண்டும் மெசேஜ் வந்தது. சார் நீங்கள் ரொம்ப பிஸியோ என்று கேட்டாள். நானும் இல்லை என்றேன். என் நம்பரை வாங்கிட்டு 2 நாள் ஏன் எனக்கு கால் செய்யவே இல்லை, மெசேஜ் பண்ணவே இல்லை என்று என்னிடம் கேட்டாள். நானும் மறந்துட்டேன் சாரி என்று சொன்னேன். என்ன மறந்துட்டியா என்று கேட்டாள். இல்லை அப்படி இல்லை என்று நானும் தடுமாறினேன். அதோடு சரி, அவள் எனக்கு மீண்டும் மெசேஜ் அனுப்பவில்லை. நானும் என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டேன். அன்று முழுவதும் அவள் எனக்கு எந்தவிதமான மெசேஜும் அனுப்பவில்லை. அடுத்த நாள் மீண்டும் நானே அவளுக்கு மெசேஜ் அனுப்பினேன். அவள் என் மீது கோபமாக இருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்து கொண்டது. உடனே நான் மெசேஜ் அனுப்பும்போது சாரி என அனுப்பினேன். ஒன்றும் வேணாம் போ என்று மீண்டும் எனக்கு ரிப்ளை அனுப்பினாள். சாரி, உனக்கு என்ன கொடுத்தால் நீ சமாதானமாகுவ என்று நான் கேட்டேன். அவளோ எனக்கு சாக்லேட் வேணும் என்று சொன்னாள். ஓகே வாங்கித்தரேன் என்று சொல்லி அவளுக்கு டைரி மில்க் ஹாட் சாக்லேட்டை வாங்கி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்ப அவளோ சந்தோஷமாக இருந்தாள். உடனே என்னை வீட்டுக்கு வா என அழைத்தாள். நானோ உன் கணவர் இருப்பாரே என்று சொன்னேன். அவளோ அவர் 3 நாள் வெளியூர் சென்று விட்டான், நீ வா என்று என்னை அழைத்தாள். நானும் ஓகே பல்லாவரம் மார்க்கெட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாக்லேட் தருகிறேன், இப்போதைக்கு உங்களுடைய வீட்டுக்கு என்னால் வர முடியாது என்று சொன்னேன். அவளோ மீண்டும் என்னை வீட்டுக்கு வா என்று அழைத்தாள். நானும் இல்லை நீங்கள் பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு வாங்கலே என்று சொன்னேன். அவளும் சரி ஓகே நான் வாரேன், 20 நிமிஷத்தில் வருகிறேன் என்று சொன்னாள். சொன்னது போலவே 20 நிமிஷத்தில் அங்கு வந்தாள். அவளை நான் நேராக மீண்டும் பார்த்தபோது நான் மயங்கிட்டேன். அன்று அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். சுடிதாரில் வந்திருந்தாள். என்னை கட்டி ஹக் செய்துவிட்டு என்னிடம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாள். அவள் திடீரென வந்து என்னை ஹக் செய்தபோது நானும் கொஞ்சம் தடுமாறிவிட்டேன். சிறிது நேரம் பேசிவிட்டு பக்கத்தில் உள்ள மாலுக்கு சென்றோம். போகும் வழியிலேயே என் கையை பிடித்து கொண்டு வந்திருந்தாள். அங்கு சுற்றிவிட்டு படம் பார்க்க போலாமா என்று கேட்டாள். நானும் சரி என்று அங்கு பக்கத்தில் இருந்த ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க சென்றோம். நல்ல மூவி, நல்ல அருமையான படம் ஓடிக்கொண்டே இருந்தது. அவளும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு என் கைகளை கோர்த்து இறுக்கமாக பிடித்து கொண்டு இருந்தாள். சிறிது நேரத்திலேயே அவள் தன்னுடைய தலையை என் தோள் மீது சரிந்து அவள் உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். ஒரு வழியாக படமும் முடிந்தது. அதன் பிறகு பார்க்கிங் சென்று வண்டியை எடுத்து வரும்போது அவள் என் மேல் சாய்ந்து கொண்டு இருந்தாள். நான் என்ன என்று கேட்டேன். அவளோ ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக வந்தாள். நான் அப்படியே பைக்கை எடுத்துக்கொண்டு திருவான்மையூர் பீச்சுக்கு கூட்டிட்டு போனேன். அங்கு இருவரும் பேசிக்கொண்டோம். அப்போதும் என்னை அவள் மீண்டும் ஹக் பண்ணி கொண்டாள். அவளிடம் என்ன ஆச்சு என்று நான் கேட்டேன். அவளோ ஒன்றுமில்லை என்று சொன்னாள். எனக்கோ கோபம் வர உடனே நான் என்ன செய்வதென்று தெரியாமல் உடனடியாக அவளுக்கு முத்தம் கொடுத்து விட்டேன். முதலில் நான் அவளுக்கு நெற்றியில் தான் முத்தம் கொடுத்தேன். அவள் ஒன்றும் சொல்லவில்லை. அதன் பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவளுடைய உதட்டில் நான் முத்தத்தை கொடுத்தேன்.
அவள் அப்போதும் எதுவும் சொல்லவில்லை. என்னை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். நீ தியேட்டரிலே எனக்கு கொடுப்பேன்னு நினைச்சேன் என்று சொன்னாள். அப்போதுதான் அவளுக்கு நான் தேவை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். நீ என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு சொன்னாள். பீச் சென்றதால் காதலர்கள் போல கை கோர்த்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மீண்டும் திரும்பி வந்து உட்கார்ந்து கொண்டோம். அப்போது அவள் என் மடியில் சாய்ந்தும் கொண்டாள். அப்போது இருட்ட ஆரம்பித்து விட்டது. சரி, நாம் கிளம்புவோம் என்று அங்கிருந்து நான் அவளை அழைத்து கொண்டு வந்தேன். நாங்கள் அங்கிருந்து வெளியே வந்து விட்டோம். பைக் நான் ஓட்ட அவளோ என்னை இறுக்கமாக கட்டுப்பிடித்து கொண்டாள். அப்போது இரவு அவளுடைய வீட்டுக்கு வந்து அவளை இறக்கிவிட்டு செல்லலாமென அவளுடைய வீட்டு வாசலில் வந்து நிறுத்தினேன். அப்போது மீண்டும் அவள் எனக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து ஹக் பண்ணினாள். நானும் சரி, நாளைக்கு பார்க்கலாம் என்று சொன்னேன். அப்போது அவளோ, எங்கே போகிற, வா வீட்டுக்குள்ளே வா, வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு போ என்று சொன்னாள். நானும் இல்லை, நேரம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வரேன் என்று சொன்னேன். என் வீட்டில் யாரும் அல்ல, என் மகனும் என்னுடைய அம்மா வீட்டில் தான் இருக்கிறான். என் கணவனும் வெளியூருக்கு சென்று விட்டான். அதனால் நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன். பயப்படாதே, வா என்னுடன் வீட்டுக்கு வா என்று என் கையை பிடித்து கொண்டு அவள் வீட்டுக்குள் அழைத்துச் சென்றாள். வீட்டுக்குள் அழைத்துச் சென்றவள் என்னை ஹாலில் உட்கார வைத்துவிட்டு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போ என்று சொன்னாள். நானும் சரி என ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்போது தான் நான் யோசித்தேன், ஒரு பெண்ணுக்கு உடல் தேவை இருந்தால் அவள் இதைவிட எப்படி வேறு வழியில் அதை வெளிப்படுத்த முடியும்? என்னுடன் வந்தால், என்னை கட்டிப்பிடித்தாள். நான் முத்தம் கொடுக்கும்போது கூட ஒன்றும் சொல்லவில்லை. இப்போது என்னை வீட்டுக்கே வரவழைத்து விட்டால். நான் கிளம்புகிறேன் என்று சொன்னாலும் கூட என்னை விடவில்லை. என்னை வீட்டுக்குள் அழைத்து வந்து இப்போது ஹாலில் உட்கார வைத்திருக்கிறாள். அப்படியென்றால் இதைவிட ஒரு பெண்ணால் எப்படி தன்னுடைய ஆசைகளை வெளிப்படுத்த முடியும் என்பது எனக்கு அப்போதுதான் புணர்ந்தேன். அதனால் இதுக்கும் மேல் தாமதிக்க வேண்டாம், நாம் ஆரம்பிக்கலாம் என முடிவு செய்தேன். அப்போது அவள் சமையலறையில் சமைத்து கொண்டிருந்தாள். நான் அப்போது சென்று பின்னால் அவளை கட்டி பிடித்தேன். சாருக்கு இப்போதான் மூடு வந்ததோ என்று சிக்கல் கேட்டாள். நான் ஆமாம், கொஞ்சம் பயமாக இருந்தது என்று சொன்னேன். ஏன் பயப்படுற? நான் தான் தெளிவாக சொன்னேன், என் புருஷன் வீட்டில் இல்லை, யாரும் வீட்டில் இல்லை, நான் தான் இருக்கேன்னு. சரி வா என்று அவளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தேன். அப்போது அவளோ என்னை தள்ளிவிட்டாள். இப்போதைக்கு வேண்டாம், நான் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கேன், சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் ஆரம்பிக்கலாம் என்று சொன்னாள். நானும் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீதான் வேண்டும் என்று, எனக்கு சாப்பாடு எல்லாம் வேண்டாம், நீதான் வேண்டும் என்று சொன்னேன். அவளோ சிரித்து கொண்டே என்னை பார்த்து கொண்டு சொன்னாள், கொஞ்சம் நேரம் கழித்து என்னை நீ சாப்பிடு, டின்னர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவேன், முதல்ல அதை சாப்பிடு என்று சொன்னாள். நானோ எனக்கு டின்னர் சாப்பிடலாம் விருப்பமில்லை, நீ மட்டுமே போதும் என்று சொன்னேன். உடனே அவளோ என்னை கட்டி பிடித்து கொண்டு செல்லம் ப்ளீஸ் என்று கெஞ்சி கேட்டாள். நானும் அவளை விடவில்லை. நானும் சொன்னேன், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் சமையல் வேலை செய்து கொண்டிருக்க நான் அவளை கட்டி பிடிப்பது, ஹக் பண்ணுவது, அவளுக்கு முத்தம் கொடுப்பது என சில சில்மிஷ வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். ஒரு வழியாக அவள் சமையலும் முடித்து விட்டாள். அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். அதன் பிறகு எங்களுக்குள் தெம்பு வந்துவிட்டது. அதன் பின் நாங்கள் இருவரும் படுக்கை அறைக்கு சென்று என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். அதன் பிறகு நானும் அவளும் அன்று இரவு முழுவதும் பலமுறை உல்லாசமாக இருந்தோம். விடிந்ததும் அவள் என்னிடம் சொன்னால், பாத்தியா, நாம் இருவரும் சாப்பிட்டு விட்டு தனிமையில் இருந்ததால் தான் பலமுறை நம்மால் இருக்க முடிந்தது. சாப்பிடாமல் நீ என்னுடன் தனிமையில் இருந்தால் ஒரு முறையிலேயே நீ சோர்ந்திருப்பாய். இப்போது நான் உனக்கு சாப்பாடு கொடுத்து உன்னை பலமுறை என்னுடன் தனிமையில் இருக்க வைத்து கொண்டேன் என்று அவளும் சிரித்தாள். நானும் ஆமாம் உண்மைதான், நான் சாப்பிட்டதால் தான் உன்னுடன் பலமுறை நான் சந்தோஷமாக இருந்தேன் என்றும் கூறினேன். அதன் பிறகு அவளோ, என் கணவன் வேலை விஷயமாக அடிக்கடி வெளியூர் சென்று விடுவான். அப்போதெல்லாம் நான் உன்னிடம் சொல்கிறேன், நீ என்னுடைய வீட்டிற்கு வா, நானும் என்னுடைய பிள்ளையை என் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுவேன் என்றும் சொன்னாள். நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். அதன் பிறகு மீண்டும் எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது. அவளுடைய கணவன் அடிக்கடி வெளியூர் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். சொல்லப்போனால் அவருக்கு வேலையே வெளியூர் தான். அடிக்கடி அவரும் வெளியூர் செல்ல அடிக்கடி சுஷீலாவும் என்னை வீட்டுக்கு அழைத்து என்னோடு உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தாள். நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்குள் நெருக்கமும் மோகமும் அதிகமானது. ஒரு நாள் கூட உல்லாசமாக இருக்க முடியாமல் நாங்கள் இருவரும் தவித்து வந்தோம். எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. நான் இல்லாமல் அவளாலும், அவள் இல்லாமல் நானாலும் வாழ முடியாத அளவுக்கு எங்களுக்குள் அதிகமான நெருக்கம் ஏற்பட்டு விட்டது. இப்படியே எங்களுடைய தகாத உறவும் தொடர்ந்தது.
ஒரு நாள் வழக்கம் போல சுசிலா எனக்கு ஃபோன் செய்து இருந்தாள். இன்றும் என் கணவன் வெளியூருக்கு செல்கிறார், அதனால் இன்று இரவு என்னுடைய வீட்டுக்கு வா, நாம் ஜாலியாக இருக்கலாம் எனவும் கூப்பிட்டாள். நானும் சரி என சொன்னேன். கொஞ்ச நேரத்திலேயே சொன்னது போல அவருடைய கணவனும் வெளியூருக்கு சென்று விட்டான். சுசிலாவும் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாள், என் கணவன் வெளியூருக்கு சென்று விட்டார் என. உடனடியாக நான் அவளுடன் தனிமையில் இருக்க அவருடைய வீட்டுக்கு சென்றேன். எனக்காகவே அவள் காத்திருந்தாள். குளித்து புது புடவை உடுத்து தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து எனக்காக காத்திருந்தாள். அதன் பிறகு நான் அவளுடைய வீட்டுக்கு சென்றேன். அவளுடன் நான் அங்கு தனிமையில் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தேன். அவருடைய கணவனுக்கு மது குடிக்கும் பழக்கமும் இருந்தது. அவர் எப்போதெல்லாம் வெளியூரில் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் அவர் மது குடித்துவிட்டு தான் வீட்டுக்கு வருவார். அதே போல அன்று நானும் சுசிலாவும் வீட்டில் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம். அவர் வெளியூருக்கு சென்றார். ஆனால் செல்லும் வழியிலேயே அவருக்கு அந்த வேலை இல்லை என்றும் இன்னொரு நாள் வாருங்கள் என்றும் கூறிவிட்டார்கள். அதனால் அவர் மீண்டும் வீட்டுக்கு வந்தார். அப்படி வரும்போது அவர் மது அருந்திவிட்டு தான் வீட்டிற்கு வந்தார். வீட்டுக்குள் நானும் சுசிலாவும் உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கோம். திடீரென அவர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினார். நாங்கள் அதிர்ச்சியானோம். என்ன, யார் திடீரென வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்களே என்று நாங்கள் அதிர்ச்சியானோம். அப்போது நான் சுசிலாவிடம் சென்றேன். யாரோ கதவு தட்டுறாங்களே, ஒருவேளை அவன் புருஷனா என்று கேட்டேன். அவளோ, இல்லை, என் புருஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை. என் புருஷனுக்கு என் மீது சந்தேகமே இல்லை. நான் அந்தளவுக்கு ரொம்ப கச்சிதமாக நடந்து கொண்டிருக்கிறேன். என் கணவனுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வரப்போகிறார்? வேறு யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கும் போல. நான் என்ன ஏது என பார்த்து விட்டு வருகிறேன் என சொல்லிக்கொண்டு கிளம்பி சென்றாள். அப்போது அவள் கதவை துறக்க அவளுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. வந்தது அவளுடைய கணவன்தான். கணவனை பார்த்ததுமே இவள் திருவென முழித்தாள். ஏன், என்னாச்சு, ஒரு மாதிரியாக முழிக்கிறிய என பேசிக்கொண்டே அவளுடைய கணவன் வீட்டுக்குள் வந்தான். அவளுடைய கணவனை குரலை கேட்டதுமே நானும் அதிர்ச்சியானேன். என்னடா இவன் வெளியூருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்படி திடீர்னு வீட்டுக்கு வர வந்துட்டானே, இப்போ என்ன பண்ணுறது என நானும் அதிர்ச்சியாக தான் இருந்தேன். அப்படியே பேசி கொண்டு வந்தவன் படுக்கை அறைக்கே வந்துவிட்டான். அங்கு நான் இருப்பதை பார்த்து அவன் அதிர்ச்சியானான். அப்போதுதான் அவனுக்கு சுசிலாவுடைய தகாத உறவே தெரிந்தது. அவன் போதையில் இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவியின் தகாத உறவே தெரிந்த பிறகு அவனுக்கு அதிர்ச்சியாகி போதையும் தெளிந்தது. என்னடி இது, நான் வெளியூருக்கு போகும்போதெல்லாம் இப்படி தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா? இப்படி தான் இவனை நீ வீட்டுக்கு அழைத்து உன்னுடைய ஆசைகளை நீ தீர்த்துக்கிட்டு இருக்கியா என கோபமான அவன் என் கண் முன்னாலேயே சுசிலாவை அடித்தான். அது மட்டுமல்ல, அவன் கோபத்தில் வந்து என்னையும் அடித்தான். என் கண் முன்னாலேயே அவன் சுசிலாவை அடிக்கும்போது எனக்கும் கோபம் அதிகமானது. சுசிலாவின் கண் முன்னாலேயே அவன் என்னை அடிக்கும்போது அவளுக்கும் கோபம் அதிகமானது. காரணம், நாங்கள் இரண்டு பேருமே அந்த அளவுக்கு நெருக்கமாகிவிட்டோம். அதனால் என் கண் முன்னாலேயே அவளையும் அவள் கண் முன்னாலேயே என்னையும் அடித்ததால் எங்கள் இருவருக்கும் ஆத்திரம் அதிகமானது. அப்போது நான் என்ன செய்வது ஆச்சே, சுசிலாவுடைய கணவனாயிற்றே என கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். ஆனால் சுசிலாவால் அவன் என்னை அடித்ததை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போது அவள் வீட்டில் இருந்த ஒரு கட்டையை எடுத்து வந்து சுசிலா தன் கணவன் என்றும் கூட பார்க்காமல் அவனை சரமாரியாக அடித்தாள். என்னையும் வந்து அடிக்குமாறும் கூறினாள். நானும் சுசிலாவே சொல்லிவிட்டால் இதன் பிறகு நாம் ஏன் தாமதிக்க வேண்டும் என சொல்லி நானும் இன்னொரு கட்டையை எடுத்து வந்து அவனை அடிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை பலமாக மாறி மாறி அடித்து கொண்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் அவன் துடிதுடித்து பரிதாபமாக இறந்தே விட்டான். அதன் பிறகு என்ன செய்வது என நாங்கள் இருவரும் யோசித்தோம். அப்போது சுசிலாவோ, என் கணவன் இன்று சீக்கிரமாகவே வெளியூருக்கு வேலைக்கு கிளம்பி விட்டார். அவர் செல்லும் வழியில் எங்கள் பகுதியை சேர்ந்த நிறைய பேரை பார்த்திருப்பார். அவரையும் நிறைய பேர் பார்த்திருப்பார்கள். ஆனால் இப்போது இரவான பிறகு அவர் மீண்டும் வீட்டுக்கு வந்ததை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். மற்றவர்களை பொறுத்தவரை என் கணவன் வெளியூருக்கு சென்று விட்டார். இதையே நாம் இருவரும் சாதகமாக பயன்படுத்தி கொள்வோம். இப்போது என் கணவனின் உடலை எடுத்துச் சென்று அருகில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் புதைத்து விடுவோம். யாராவது என் கணவனை பற்றி கேட்டால் அவர் வெளியூருக்கு சென்றிருக்கிறார், இன்னும் வரவில்லை என்று சொல்லி நானும் சமாளித்து விடுகிறேன். ஏனென்றால் என் கணவன் சென்றதை பல பேர் பார்த்திருப்பார்கள். அதனால் அவர்கள் அதனை நம்பியும் விடுவார்கள். அதன் பிறகு கொஞ்ச நாட்களிலேயே நான் இந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறொரு பகுதிக்கு சென்று விடுகிறேன். அங்கு சென்ற பிறகு என் கணவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் பொய் சொல்லி எப்படியாவது நான் சமாளித்து விடுகிறேன். நாம் மாட்டாத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் எனவும் சொன்னார். எனக்கும் அவள் தைரியத்தை கொடுத்தாள். எனக்கும் அவள் பேச்சை கேட்டதுமே தைரியம் வந்தது. சரி, இப்போது அவள் சொன்னது போலவே அவளுடைய கணவனின் உடலை எடுத்து சென்று அருகில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் புதைத்து விடலாம் என முடிவு செய்தேன்.
அதன் பிறகு நானும் சுசிலாவும் சேர்ந்து அவனுடைய கணவனின் உடலை எடுத்துச் செல்லக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருந்தோம். அப்போது திடீரென வெளியே பயங்கரமான சத்தம் கேட்டது. நான் என்ன திடீர்னு இவ்வளோ நேரங்க அப்புறம் இப்படி ஒரு சத்தம் கேட்கிறதே, என்ன ஏதுன்னு தெரியலையே என நானும் மெதுவாக வெளியே வந்து பார்த்தேன். அப்போது அந்த பகுதியில் இருந்த இரு தரப்புக்கும் இடையே பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டது, மோதல் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டார்கள். அதில் ஒருவரை அவர்கள் வெட்டி கொன்றும் விட்டார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பாகிவிட்டது. அந்த நேரத்தில் அனைவருமே எழுந்து வெளியே வந்து சத்தம் கேட்டு வெளியே வந்து என்ன நடக்கிறது என பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனடியாக போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து விட்டார்கள். அப்போது நான் சுசிலாவிடம் சொன்னேன், இன்று நேரம் சரியல்ல, ஒரே கலவரமாக இருக்கிறது, ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. போலீசார்களும் வந்து விட்டார்கள், தூங்கினவர்கள் அனைவரும் எழுந்து வெளியே வந்து விட்டார்கள். அதனால் இன்று உன் கணவனின் உடலை எடுத்துச் சென்று புதைப்பது சாத்தியமற்றது. அதனால் நாளை கொண்டு போய் புதைத்து விடலாம் என்று நானும் கூறினேன். சுசிலாவும் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து, நீ சொல்வது சரிதான், இன்று வாய்ப்பே இல்லை, நாளைக்கு என் கணவனின் உடலை எடுத்துச் சென்று புதைத்து விடுவோம் என்று சொன்னாள். சரி என முடிவு செய்தோம். அப்படியென்றால் என் கணவனின் உடலை எங்கே வைப்பது? என் மகன் நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது? அவன் அப்பாவின் உடலை பார்த்து விடுவானே என்று நாங்கள் இருவரும் யோசித்தோம். அதன் பிறகு அவருடைய வீட்டில் தண்ணி பிடிப்பதற்காக வைத்திருந்த ஒரு ட்ரம்மில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் நாங்கள் கீழே ஊற்றிவிட்டு அந்த ட்ரம்முக்குள் சுசிலாவுடைய கணவனின் உடலை வைத்து மூடிவிட்டோம். அதன் பிறகு அந்த ட்ரம்மை திறந்து பார்க்காத அளவுக்கு அதன் மீது இன்னொரு பெரிய பொருளை வைத்து அதிலும் தண்ணியை நிரப்பிவிட்டோம். அப்போதுதான் அவருடைய பையன் இந்த ட்ரம்மை திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு நாங்களும் செய்துவிட்டோம். அதன் பிறகு நான் அவருடைய வீட்டிலிருந்து என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன். சரி, நாளைக்கு சென்று எப்படியாவது சுசிலாவின் கணவனின் உடலை புதைத்து விட்டால் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என நானும் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த நாள் முழுவதும் எனக்கு அதே எண்ணமாகவே இருந்தது. உடனே எனக்கும் சுசிலாவுக்கும் எப்படியாவது அவருடைய கணவனின் உடலை எடுத்துச் சென்று புதைத்து விட வேண்டும் என்ற எண்ணமாகவே இருந்தது. அன்று இரவும் வந்தது. மீண்டும் நான் சுசிலாவின் வீட்டிற்கு சென்றேன். அவருடைய கணவனின் பிணத்தை எடுத்துச் செல்ல முயன்றேன். ஆனால் ஏற்கனவே ஒரு நாள் இரு தரப்புக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அதில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் மீண்டும் இது போல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று காவல்துறை அங்கு ரோந்து பணியில் ஈடுபட ஆரம்பித்தனர். அந்த பகுதியில் ஒரு சில காவலர்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருந்தனர். இதனால் சுசிலாவுடைய கணவனின் உடலை எடுத்துச் செல்வது பெரிய பிரச்சனையாகிவிட்டது. நாங்கள் இருவரும் அதிர்ச்சியானோம். இவங்க ரெண்டு தரப்புக்கும் இடையே மோதல் இப்போதுதான் வரணுமா? இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த இடத்துல இப்போது போலீஸாராம் குவிக்கப்பட்டிருக்காங்களே, எப்படி இவனுடைய கணவனின் உடலை எடுத்துச் செல்வது என நாங்கள் யோசனையாகவே இருந்தோம். சரி, நாளை சரியாகிவிடும், நாளை போலீஸெல்லாம் சென்று விடுவார் என நாங்கள் நினைத்து கொண்டே இருந்தோம். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிவிட்டது. எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் தலைவலியாகவும் மாறிவிட்டது. ஒரு வாரத்துக்கு பிறகுதான் போலீஸார்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். அப்போது சுசிலா சொன்னாள் என்னிடம், என் கணவனின் உடலிலிருந்து பயங்கரமாக துர்நாற்றம் வீச ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு இரவே அவருடைய உடலை எடுத்துச் சென்று நாம் புதைத்து விட வேண்டும் எனவும் சொன்னாள். இதற்கு மேல் நாம் தாமதிக்கக்கூடாது என்றும் சொன்னாள். நானும் சரி, போலீஸ் எல்லாம் சென்று விட்டார்கள், இன்று கொண்டு போய் நாம் புதைத்து விட வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். அதன் பிறகு நானும் சுசிலாவும் சேர்ந்து என்னுடைய பைக்கிலேயே அந்த ட்ரம்மோடு சேர்த்து வைத்து அவனுடைய கணவனின் உடலை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தோம். வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பு அவள் தினமும் வீடு முழுவதும் சாம்பிராணி கொளுத்துவது, அந்த ட்ரம்மிலிருந்து வாடை வெளிவராத அளவுக்கு அவள் பார்த்து வைத்திருந்தாள். ஆனால் தற்போது அந்த வீட்டிலிருந்து அந்த ட்ரம்மை வெளியே கொண்டு வந்ததும் சுசிலாவின் கணவன் இறந்து ஒரு வாரம் ஆகிவிட்டதால் கடுமையான துர்நாற்றம் வீசியது. அந்த சமயத்தில் இந்த துர்நாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் கூட என்ன இது இப்படி ஒரு வாடை வருகிறது என்று அதிர்ச்சியாகி வெளியே வந்து பார்த்தார்கள். அப்போது நானும் சுசிலாவும் பைக்கில் அவருடைய ட்ரம்மை வைத்து தள்ளி கொண்டு வந்ததை பார்த்து அவர்கள் அதிர்ச்சியானார்கள். என்ன இது சுசிலா, என்ன எடுத்துகிட்டு போகிற, இப்படி பயங்கரமான வாடை வருதே, அந்த ட்ரம்முக்குள்ளே என்ன தான் இருக்குது என்று சிலர் வந்து கேட்க, சுசிலாவோ திருவென முழித்தாள். ஒன்றுமில்லை என்று சொல்லி சமாளித்தாள். ஆனால் அவர்களுக்கோ சந்தேகம் ஏற்பட்டது. ஏனென்றால் வாரத்திற்கு இருமுறை வீட்டுக்கு வரக்கூடிய அவருடைய கணவன் ஒரு வாரமாகியும் யாரின் கண்ணிலும் படவில்லை. ஒருவேளை இவ்வளோ பெரிய ட்ரம்மை எடுத்துகிட்டு போக என்ன காரணம், அதுவும் இந்த நேரத்தில் இரவில் எல்லோரும் தூங்கிய பிறகு ரகசியமாக எடுத்துக்கொள்ள செல்ல என்ன காரணம் என
அந்த சுசிலாவின் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒருவர் வந்து ட்ரிம்மை திறந்து காட்டுமாறும் கூறினார். எங்களுக்கு அது பேரதிர்ச்சியாக இருந்தது. அந்த சுசிலா ஒன்றுமில்லை என்று சொல்லி சமாளித்தாள். ஒன்றுமில்லைனா காட்ட வேண்டியதானம்மா என்று அவள் கோபமாக கேட்க, வேறு வழியின்றி அவர் ட்ரிம்மை திறந்து காட்ட அதுக்குள் சுசிலாவின் கணவனின் உடலை பார்த்து அவர் பேரதிர்ச்சியானார். அதன் பிறகு, உன் கணவனை கொலை செய்து பிணத்தை எடுத்துச் செல்கிறாயா என அவர் கத்தி சொல்ல அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு அந்த ட்ரம்மை ஓரமாக வைத்துவிட்டு என்னையும் சுசிலாவையும் அடியில் இருந்த கம்பத்தில் கட்டி வைத்தும் விட்டனர். உடனடியாக போலீசாருக்கும் தகவல் கொடுத்து விட்டனர். போலீசாரும் விரைந்து வந்து ட்ரம்மை திறந்து பார்க்க அதில் சுசிலாவின் கணவனின் உடல் இருந்தது. உடனடியாக போலீசார் தடவியல் நிபுணர்களும் பிரேத வர வைத்து தடயங்களை சேகரித்து உடனடியாக இந்த உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனைக்கு எடுத்தும் சென்றனர். அதன் பிறகு என்னையும் சுசிலாவையும் கட்டி வைத்த எங்களை அங்கிருந்தே ஸ்டேஷனுக்கு கையோடு அழைத்து சென்று விட்டனர். அதன் பிறகு அங்கு வைத்து எங்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள நாங்கள் நடந்த அனைத்து சம்பவங்களையும் வாக்குமூலமாக கொடுத்தோம். எங்கள் இருவருக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது, அதன் பிறகு நாங்கள் எப்படி அடிக்கடி தனிமையில் சந்திக்க ஆரம்பித்தோம், இந்த விஷயம் எப்படி சுசிலாவின் கணவனுக்கு தெரிந்தது, அதன் பிறகு நாங்கள் என்ன செய்தோம் என்று அனைத்து விஷயங்களையும் நாங்கள் வாக்குமூலமாக அளித்தோம். இதை கேட்டு போலீசாரை அதிர்ச்சி அடைந்து கொலை வழக்கு பதிவு செய்து என்னையும் சுசிலாவையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டனர். திருமணம் ஆகாத எனக்கு ஒரு ஆன்டியின் மீது ஏற்பட்ட மோகத்தின் காரணமாக இன்று நான் என்னுடைய வாழ்க்கையவே இழந்து சிறையில் கம்பி எண்ணி கொண்டு இருக்கின்றேன். தகாத உறவு கேடுகெட்ட உறவு, அதை யாரும் செய்யாதீர்கள். ஒன்று தகாத உறவு உங்களை கொன்றுவிடும், அல்லது உங்களை சிறையில் தள்ளிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையவே நாசமாக்கிவிடும். எனக்கு நடந்தது போல உங்களுக்கும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தகாத உறவை கைவிடுவீர்.